காலை வணக்கம் நண்பர்களே. இனிய அக்ஷய திருதி நன்னாள். அதுக்கு நிறைய கதைகள் சொல்கிறாங்க. சில கதையெல்லாம் லாஜிக்கெலாம் கிடையாது. சில கதைகளுக்கு குசேலனுக்கு அவர் அவ்வளோ சாப்பிட்டு அவருக்கு செல்வம் கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை விடுங்க. கிருஷ்ண பரமாத்மா திரௌபதிக்கு சேலை கொடுத்ததுக்கு தான் இன்றைக்கி தான் கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த சேலை வளர்ந்துக்கிட்டே போச்சு அவர் கொடுத்தது. அதனால் அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு. இப்போ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் கிரிமினல் சைட் ப்ராக்டிஷனருக்கு ரொம்ப முக்கியமானது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அக்யூஸ்ட் பெயில் எடுக்கிறது வேறு, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறது வேறு. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் 457 சிஆர்பிசி, செகண்ட் ப்ரொவிஷன் 451 சிஆர்பிசி, மூணாவது ப்ரொவிஷன் 452 சிஆர்பிசி, நாலாவது ப்ரொவிஷன் 454 சிஆர்பிசி. இதெல்லாம் புலன் விசாரணை நிலுவையில் இருக்கும்போது தன்னுடைய பறிமுதல் செய்யப்பட்ட அந்த சொத்தையோ வாகனத்தையோ திரும்ப பெறுவதற்காக போடப்படும். இதில் அந்த கிரவுண்ட்ஸ் போடும்போது, அதாவது ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தகவல் தெரிவிச்சுட்டு ப்ராப்பர்ட்டி நீதிமன்றத்தில் கட்டாமல் இருந்தாங்கன்னா, கட்டிட்டு அதை நீதிமன்றம் மீண்டும் காவல்துறைக்கு பொறுப்பில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீதித்துறைக்கு ப்ராப்பர்ட்டியை காட்டவே இல்லை, அது பி நம்பர் ஏ நம்பர் இல்லைன்னா யூ ஹேவ் டு ஃபைல் அண்டர் செக்ஷன் 457 ரெட் வித் 451 சிஆர். 457 இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்தில் கட்டல. ஸோ இஷ்யூ டைரக்ஷன் டு த ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் டு ப்ரொடியூஸ் த ப்ராப்பர்ட்டி அண்ட் டு ரிட்டர்ன் த ப்ராப்பர்ட்டி. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது, நான் ஓனர் அதெல்லாம் சொல்லி சீஸ் பண்ணதில் நான் இன்னசென்ட்டில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த பறிமுதல் செய்யப்பட்ட இந்த வாகனமோ பொருட்களோ மீண்டும் மனுதாரரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அவருடைய அந்த பின்னர் பொறுப்பு அந்த சொத்துக்கு அவர் வைத்திருப்பது குற்றமாகாது. சப்சிக்வெண்ட் பொசஷன் ஆன் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் கல்பபிள் ஒன்றுன்னு போடணும். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, காவல்துறை இந்த ப்ராப்பர்ட்டியை கைப்பற்றி காவல் நிலையத்தில் வைத்திருக்கும்போது வழக்கின் முடிவில் இந்த ப்ராப்பர்ட்டி அவர்கள் எவ்வாறு கைப்பற்றினார்களோ அவ்வாறே திருப்பி தர கடமைப்பட்டவர்களாக இருப்பதாலும், அவர்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை காற்றிலிருந்தும் மற்ற இதர இயற்கை நிகழ்வுகளால் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் இல்லை. எனவே இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு திருப்பி கொடுக்கணும். அதை 2 கிராம் மிச்சம்லாம் நீங்கள் போட்டுக்கிறது இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 452 சிஆர்பிசி, இறுதி நிலை வழக்கு தீர்வு பண்ணும்போது நீதிமன்றம் இந்த ப்ராப்பர்ட்டி யாரிடம் கைப்பற்றினார்களோ அவரிடமிருக்கோ கொடுக்கலாம், இல்லை யாருக்காவது கொடுக்கணும் உத்தரவு போடுறது 452. அது ட்ரையல், அந்த ட்ரையல் பண்ணும்போது. ஆனால் நீதிமன்றம் அவ்வாறு செய்யலைன்னா நீங்கள் 452 மனு போடலாம். ஆனால் நீதிமன்றம் அதை செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு மேலே 454 அப்பீல் போடலாம். இந்த இடைநிலை மனு இருக்குல்ல, புலன் விசாரணை நிலுவையில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது போடப்படுகிற மனுக்கு நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் அது 482 சிஆர்பிசி ஹைகோர்ட்டில் போடலாம். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அந்த நிரந்தரமாக கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்கன்னா அதுக்கு மேலே ரிவிஷனும் போடலாம். இது 2 வகையான கான்செப்ட். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பறிமுதல் செய்து கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீஜர், என்டிபிஎஸ் கேஸு, ப்ரொஹிபிஷன் கேஸில் காவலர்கள் ரெவென்யூ வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் போய் இந்த வாகனத்தையோ இந்த பொருட்களையோ பறிமுதல் செய்யணும்னு மனு போடுவாங்க. அது ரொம்ப முக்கியமான. அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்றது தான் முக்கியமான விஷயம். இதுக்காக ஒரு வழக்கு. இது என்னென்னா இது 2022 Part 1 லா வீக்லி கிரிமினல், 2022 Part 1 லா வீக்லி கிரிமினல் 115 மெட்ராஸ். சரவணன் வேர்சஸ் அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். சரவணன் வேர்சஸ் அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 2022 1 லா வீக்லி கிரிமினல் 115 மெட்ராஸ். இதில் கான்ஃபிஸ்கேஷன் பண்ணிடுறாங்க. கேட்டால் நாங்கள் நோட்டீஸ் அவருக்கு 1/6/2017 கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அவர் 31/5/2017 ஜெயிலில் இருக்கார், டிடென்ஷன் ஆர்டரில். ஸோ அது ஒன்றும் கொடுக்கல. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் அதை அவருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அவருக்கு அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மறுக்கப்பட்டுச்சு. மூன்றாவது இறுதியான உத்தரவு, இந்த பறிமுதல் உத்தரவு கான்ஃபிகரேஷன் ஆர்டரில் வந்து பறிமுதலுக்கு பதிலாக அந்த அந்த சொத்தின் மதிப்புக்கான கட்டணத்தையோ தொகையோ செலுத்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறோம், அதுவும் தரலை. இந்த பல காரணங்களுக்காக இந்த 14(4) ப்ரொஹிபிஷன் ஆக்டில் பிறப்பிக்கப்பட்ட வருவாய்த்துறை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு வந்து இந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. அதனால் வந்து இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு மேலே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பணங்கள் வந்து எப்படி கேஷை எப்படி ரிட்டர்ன் வாங்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு சில தீர்ப்புகள் இருக்குது. கேஷை வந்து ஜெராக்ஸு தான் ஃபோட்டோ கலர் ஜெராக்ஸ் எடுத்து சீரியல் நம்பரோட நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டு அந்த கேஷை பெற்றுக்கலாம், இன்ஃபீஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு இருக்குது. அப்புறம் வந்து வங்கி கணக்குகளை முடக்குவதற்கு அது தனி ப்ரொவிஷன்ஸ், அதெல்லாம் அப்புறமா தனியாக பார்க்கணும். இப்படிப்பட்ட பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நல்ல அடிப்படையில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது இன்னும் உங்களுடைய வளர்ச்சி அதிகமாகிடும். அது வழக்கமான மேடைகளில் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அடுத்தவருக்கு அள்ளி தருகிற வகையில் செல்வத்தையும் அடுத்தவருக்கு சொல்லித் தருகிற வகையில் அறிவாற்றலையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.